வணக்கம் நண்பர்களே, அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மகாலட்சுமியோட குடுவை. சரிங்களா? நம்மக்கிட்ட மகாலட்சுமி அஞ்சனம் இருக்குது, மகாலட்சுமி குடுவை இருக்குது. இந்த மகாலட்சுமி குடுவை வீட்டில் வைக்கிறதுக்கான மகாலட்சுமி குடுவை. இது வீட்டில் எப்போதும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு பணம் காசு சுத்தமாக வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த குடுவையை வாங்கி தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இந்த குடுவையோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்தோன்னே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியாது. சரிங்களா? இப்போ மகாலட்சுமி அஞ்சனத்தையும் குடுவையும் வச்சு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ மகாலட்சுமி அஞ்சனம் அந்த மையை நீங்கள் நெத்தியில் வைக்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் நேர காலத்துக்கு தகுந்தாப்பில் பணம் நல்லா வரும். சரிங்களா? ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு போக 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 அந்த மையானது நல்லா உங்களுக்கு சூப்பராக பலன் தெரியும். சரிங்களா? நான் ஒரு பர்சனலாக ஒரு மந்திரமும் நான் தருவேன். அந்த மந்திரத்தையும் அந்த மையை நீங்கள் வைக்கும்போது பலன் 8 திக்குலையும் இருக்கும். அதே இது இப்போ நீங்கள் குடுவையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மந்திர உரு எதுவும் கொடுக்கவும் தேவை கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த குடுவைக்கு இந்த பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாடு அதோட கண் பால் குடிக்கும்போது அந்த தாயோட காலடி மண் எடுக்கணும். சரிங்களா? 4 இதுக்கும் அந்த காலடி மண் எடுத்து அந்த மண் மேலே இந்த குடுவையை வச்சு நெய் தீபம் நீங்கள் போடணும். அப்படி நீங்கள் நெய் தீபம் போடுற இதில் பணத்துக்கு பற்றாக்குறையே வராது. இது நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு உடனே ரிசல்ட்டு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே குடுவை எந்த குடுவையுமே உடனே தெரியாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். சரிங்களா? அந்த குடுவையை பாதி பேர் வாங்கிட்டு எனக்கு எந்த ஒரு பலனுமே தெரியலை அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். எந்திரத்தோட மிகப்பெரிய இது சில விஷயங்கள் நம்ம வைப்போம் அந்த குடுவைக்குள்ளே. சரிங்களா? அப்படி நம்ம வைக்கும்போது அதை நீங்கள் வீட்டில் வச்சு தினந்தோறும் வழிபடணும். வழிபட்டுகிட்டே இருங்க. நம்பிக்கையோடு வழிபடும்போது அது எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு வரவு, ஒரு வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமியோட குடுவை. மகாலட்சுமியோட ஒரு அனுகிரகத்தால் வீடே செல்வ செழிப்போட ஒரு சந்தோஷத்தோடு இருக்கும். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அனைவருமே பயன்படுத்தலாம். நான் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். இந்த காய்கறி வியாபாரம், ஒரு பேக்கரி, ஒரு டீ கடை, அவங்களாம் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் வைக்கிறதால பணம் ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் திருமணம் ஆகாமல் யாராவது இருந்தாங்கன்னா இதை வச்சா அந்த திருமண யோகம், சுப காரியங்கள் அதிகமாக வரும். இது ஒரு ஜோடியில் ஒரு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குடுவை வீட்டில் இருக்கும்போது மாட்டுக்கறி, அந்த பன்னிக்கறி சமைக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி சமைச்சிங்கன்னா இந்த குடுவையோட சக்தி குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் பவர் போய் இது எப்படி நான் சொல்கிறது, வேலை செய்யுமா செய்யாதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அதோட சக்தி குறையும். 2வது, அழுக்கு துணி எப்போதும் வீட்டில் சேரவே கூடாது. அழுக்கு துணி வீட்டில் நம்ம குப்பைன்னு சொல்லுவோம். குப்பை ஓரமாக ஒரு டஸ்ட்பினில் வைப்போம். அதுவும் அதிகமாக வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போதும் இதோட இது குறையும். சரிங்களா? ஒன்றே ஒன்று, அந்த மாட்டோட காலடி மண்ணில் அதை இந்த குடுவையை மேலே வச்சு ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டணும். வீடு எப்போதும் நீங்கள் சுத்தமாக வைங்க. அப்படி வச்சிங்கன்னா யாராச்சும் வீட்டில் இருக்க பெண்கள் பண்ணலாம், ஆண்கள் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தர் பண்ணுறதால உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் வசிக்கிறாங்க, ஒரு 15 பேர் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அது ஒரு நன்மைங்கிறது வரும். சரிங்களா? எப்போதும் அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கிரகத்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெண்டு கட்டனாக இருப்பாங்க. 2 கட்டனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யார் பேசினாலும் ஏட்டிமுட்டியாக பேசிட்டு ஒரு டல்லாக ஒரு சோகமாகவே இருப்பாங்க. இதை நீங்கள் வச்சிங்கன்னா எப்போதும் வீட்டில் அந்த சந்தோஷங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மகாலட்சுமி குடுவை வேணுங்கிற நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.